அன்னைக்கு நம்ம பாப்பாவோட பாடலான்னு சட்டை போட்ட பட்டாணி பாடம் பார்த்தோமா. அதில் இக்கு இச்சு இட்டு பார்த்தோம். எப்பயுமே தமிழ் எழுத்துக்களில் மொத்தம் மெய்யெழுத்து 18 எழுத்தில் 6 6ஆக பிரிப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம்னு. ஃபஸ்ட்டு இக்கு இச்சு இட்டு, இத்து இப்பு இற்றுன்னு சொல்லணும். இருன்னு வரும் படிக்கும்போது, வார்த்தையில் படிக்கும்போது இற்றுன்னு படிக்கணும். சரியா? இப்போ இந்த பாடத்தை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த பாடத்தை இதை பார்ப்போம். இதுக்கு என்ன போட்டிருக்காங்க? தொப்பி போட்ட பாப்பா. இங்கே பாருங்கள், பாப்பா தொப்பி போட்டுட்டு வராங்க. அழகாக இருக்காங்கள? ஆமாம். பக்கத்தில் தென்னை மரம் இருக்குது, கீற்று விழுது, கற்றாழை இருக்குது, வாத்து எங்கேயோ வயல் பக்கத்தில் சேத்துல நாற்றெல்லாம் நட்டுருக்காங்க. வயலில் வாத்து ஓடுது, நத்தையும் ஓடுது. பார்ப்போம். இந்த படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கான வார்த்தைகள் தான் கீழே கொடுத்துருப்பாங்க. பார்ப்போமா? பார்க்கலாம். ரெடி? குட்டி பாப்பா வா வா, குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, குட்டி கதை கேட்கவா. நத்தை வாத்து இரண்டுமே, நத்தை வாத்து இரண்டுமே, சேற்று வயலில் நடந்ததாம், சேற்று வயலில் நடந்ததாம். தொப்பி போட்ட பாப்பா வர, தொப்பி போட்ட பாப்பா வர, தொப்பி போட்ட பாப்பா வர, கற்றாழை அருகே ஒளிந்ததாம், கற்றாழை அருகே ஒளிந்ததாம். கீற்று ஒன்று கீழே விழ, கீற்று ஒன்று கீழே விழ, இரண்டும் ஓட்டம் பிடித்ததாம், இரண்டும் ஓட்டம் பிடித்ததாம். குட்டு 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 குட்டுன்னு ஓடுதான். மேலே வந்து தென்னைக்கீற்று விழுதில் துப்புன்னு சத்தம் கேட்கும். எங்கே விழுந்துச்சு? இதுக்கு தான் கற்றாழைக்கிட்ட ஒளிஞ்சிருந்துச்சா. அவங்க துப்புன்னு விழுகவும் நத்தையும் வாத்தும் பயந்துக்கிட்டு குட்டு குடு குடு குடுக்குன்னு ஓடி போச்சான். நல்லா இருக்குல்ல? நம்ம தான் நத்தையும் வாத்துமா. நம்ம ஒளிஞ்சு விளையாடும்போது, கற்றாழைக்கிட்ட ஒளிஞ்சு விளையாடும்போது தென்னங்கீத்து விழுந்துன்னு என்னாச்சு? பாப்பா வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருச்சான். இப்போ பாடத்துக்கு போகுமா? இத் இத் இத், ந இத்தை நத்தை, இத்து இத்து தித்து நத்தை, தித்து நத்தை, தித்து வாத்து, தித்து வாத்து, வாத்து சிறுத்தை, தித்து சிறுத்தை, இத்து சிறுத்தை, தித்து மத்து, தித்து மத்து, ந இத்தை நத்தை, வா இத்து வாத்து, சிறு இத்தை சிறுத்தை, மா இத்து மத்து. இத்து மட்டும் பாருங்கள், சிகப்பு கலரில் கொடுத்துருக்காங்க. ஆமாம். புப்பு தொப்பி. இங்கே பாருங்கள், பாப்பா போட்ட தொப்பி வந்துடுச்சா? ஆமாம். நத்தை வந்துச்சு, வாத்து வந்துச்சு, சிறுத்தை, மத்து. புப்பு பாப்பா, புப்பு பாப்பா, பா இப்பா பாப்பா, பா இப்பா பாப்பா வந்துட்டாங்க பாருங்க. சி இப்பு சீப்பு, சி இப்பு சீப்பு, புப்பு பப்பாளி, புப்பு பப்பாளி, ப இப்பாளி பப்பாளி, பா இப்பாளி பப்பாளி. பப்பாளி பழம் சாப்பிட்டா ரத்தம் ஊறுமா நல்லா. பப்பாளி பழம் சாப்பிட்டோம்னா சிகப்பாயிடலாம். அம்மாலாம் பாருங்கள், பப்பாளி பழத்தை அரிஞ்சு அரிஞ்சு மிக்சியில் போட்டு மூஞ்சிலாம் பூசிக்காங்க. அம்மா வெள்ளையாகணுன்னு. நம்மளும் பூசிக்குமா? நம்மளெல்லாம் பூசிக்கூடாது, அம்மா ஹெல்ப்போடு பூசிக்கணும். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இது சத்தம் இரு சொல்லணும். கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். இரு இரு. ஆமாம். இர் 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 கற்றாழை, இர் 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 கீற்று, இர் 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 புற்று, இர் 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 காற்றாடி. ஆமாம். மேலே விசிற ஃபேன் சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில், அது காற்றாடி தான். அது மின்விசிறின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம பேப்பரில் செய்யலாம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. புற்று, இதில் தான் பாம்பு இருக்கும், பாம்போட வசிப்பிடும். அடுத்தது கீற்று பாருங்கள், நம்ம இங்கே பார்த்தோம் தானே. இப்போ தான் நிறையா மெத்த வீடு இருக்குது. அப்போல்லாம் இந்த கீற்றை தான் மடித்து கட்டி
வீட்டுக்கு கூரையாக போட்டுக்குவாங்க. இப்போ தான் நிறைய மெத்த வீடு இருக்குது. கற்றாழை, இந்த கற்றாழையும் மருந்து பொருள் தான். இதெல்லாம் சில பேர் மருந்தாக சாப்பிடுவாங்க, தெரியுதா, முகத்துக்கெல்லாம் போட்டுக்குவாங்க. சரி, நம்ம பாடத்துக்கு இன்னொரு தடவை போயிடலாமா? தித்து நத்தை, இத்து வாத்து, இத்து சிறுத்தை, இத்து மத்து, இப்பு தொப்பி, இப்பு பாப்பா, இப்பு சீப்பு, இப்பு பப்பாளி, இற்று கற்றாழை, இற்று கீற்று, இற்று புற்று, இட்ஸ் காற்றாடி. வெரி குட், தேங்க்யூ, பாய் பாய். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.